அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் புதிய கட்டுப்பாடுகள், ஈரான் கடும் எச்சரிக்கை. உக்ரைன் மீது மீண்டும் ரஷ்யா உக்கிர தாக்குதல், இரவு முழுவதும் தொடர் வெடிப்புகள், 30 பேர் பலி. உச்ச தலைவர் ஹமேனியின் இறுதிச் சடங்கு, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை. சிரியா உணவகத்தில் கொண்ட வெடிப்பு, 9 பேர் பலி, பலர் காயம். ஹமேனி இறுதிச் சடங்கு தொடங்கியது, லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி. ஈரானை தாக்க அனுமதிக்க மாட்டோம், சவுதியின் அதிரடி அறிவிப்பால் கதிகலங்கும் இஸ்ரேல், அமெரிக்கா. அமெரிக்க விமானியை சுட்டுக் கொன்ற விமானத்தை தீயிட்டு எரித்த கிளர்ச்சியாளர்கள். வெப்ப அலையில் தகிக்கும் ஐரோப்பா, பிரான்சில் ஒரே வாரத்தில் 2025 பேர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்களும் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரான் கூட்டு ராணுவ கட்டளை பிரிவு திடீர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் அதே வேளையில் ஈரான் ராணுவம் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பித்த போர் தற்போது தற்காலிக போர் நிறுத்தத்தின் கீழ் அமலில் உள்ள நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்தவித பாதுகாப்பு அச்சமுமின்றி சரக்கு கப்பல்கள் முக்கிய நீர்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடந்து வந்துள்ளன. இந்த சூழலில் இருதரப்பும் தங்களுக்குள் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக கூறி மீண்டும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மீண்டும் தனது கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பாதைகளை தவிர்த்து மற்ற வழிகளில் செல்லும் கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளதால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. உக்ரைனின் தலைநகரான கியூ மீது வியாழக்கிழமை அதிகாலையில் ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் டஜன் கணக்கான ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்த ஆண்டின் தலைநகர் மீது நடத்தப்பட்ட மிக கொடிய தாக்குதலாக இது கூறப்படுவதுடன் இதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்ததுடன் சுமார் 130 கட்டிடங்கள் சேதமடைந்தன. வியாழன் இரவு முழுவதும் தலைநகர் கியூ நகரின் மையப்பகுதியை தொடர் வெடிப்புகள் உலுக்கின. இடிபாடுகளுக்கு இடைந்து மேலும் 3 உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளதாக உக்ரைனின் அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. தலைநகரின் ராணுவ நிர்வாக தலைவர் டைமுர் டஹாசெங்கோ முன்னதாக 91 பேர் காயமடைந்ததாக தெரிவித்திருந்தார். இரவு முழுவதும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் முன்னரே எச்சரித்திருந்தார். தலைநகரின் கிழக்கு புறநகர் பகுதியில் டினிப்ரோ ஆற்றின் இடது கரையில் உள்ள ஒரு இடத்தில் மீட்புக் குழுவினர் 5 உடல்களை மீட்டதாகவும் அதே வேளையில் 8 குடியிருப்பாளர்களை பற்றிய தகவல் ஏதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு வருகிற 4 முதல் 9 வரை ஈரானில் நடைபெறவிருக்கிறது. இதையடுத்து டெஹ்ரான், மக்மூத் உள்ளிட்ட நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. தற்காலிக வான்வெளி கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் 4 முதல் 9 வரை தங்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஈரான் ராணுவம் எச்சரித்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிடிக்கவில்லை. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஈரான் நாட்டின் மீது 2 நாடுகளும் போர் தொடுத்தன. போர் தொடங்கி அடுத்த நாளே இஸ்ரேல் தாக்கியதில் ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனி குடும்பத்துடன் கொல்லப்பட்டார். அவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுமார் 19 பேர் அந்த குண்டுவீச்சில் பலியானதாக சொல்லப்பட்டது. அதன்பின் ஹமேனியின் மகன் முஷ்தபா ஹமேனி ஈரானின் உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவரும் இஸ்ரேல் தாக்கியதில் காலில் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேவேளை உச்ச தலைவர் அலி ஹமேனி உயிரிழந்து 4 மாதங்களின் பின்னர் இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டமாஸ்கஸ் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நீதிமன்ற வளாகத்துக்கு மிக அருகில் உள்ள உணவகம் ஒன்றிலே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது.
குறித்த உணவகமானது நீதிமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ளதால் அங்கு பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் ஊழியர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது அங்கு ஒன்று கூடுவது வழக்கமாகும். இந்நிலையில் நேற்று மதிய வேளையில் உணவக வாடிக்கையாளர்களால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த போதே இந்த திடீர் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் 9 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி இறுதிச்சடங்கிற்கான நிகழ்வுகள் தொடங்கியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 அன்று நடத்திய கூட்டு தாக்குதலில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் தலைமை மதகுருவாக பதவி வகித்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே வெடித்த போரானது தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஹமேனியின் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள கிரான் மொசல்லா எனப்படும் மிகப்பெரிய மசூதிக்கு சவப்பட்டியில் வைக்கப்பட்டு ஹமேனியின் உடல் வெள்ளிக்கிழமை காலை கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து ஹமேனியின் உடல் வைக்கப்பட்டுள்ள சவப்பட்டியின் மீது ஈரானின் தேசிய கொடி பொருத்தப்பட்டுள்ளதும் கருப்பு நிற உடை அணிந்த லட்சக்கணக்கான மக்கள் ஹமேனிக்கு அஞ்சலி செலுத்த அங்கு திரண்டுள்ளதும் வெளியான புகைப்படங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது. இத்துடன் நாளை நடைபெறவுள்ள அதிகாரப்பூர்வ இறுதிச்சடங்கு நிகழ்வுகளில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஈரானுக்குள் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு ஹமேனியின் உடல் அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட்டு வருகின்ற ஜூலை மாதம் 9ஆம் தேதி மசாத் நகரில் அடக்கம் செய்யப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலையும் அமெரிக்க பெண்டகனின் போர் வியூகங்களையும் தலைநீளாக மாற்றும் வகையில் மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் திடீர் திருப்பம் நிகழ்ந்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தங்களின் வான்பரப்பையோ அல்லது ராணுவ தளங்களையோ பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளார். சவுதியின் இந்த திடீர் ஆக்ரோஷ நிலைப்பாடானது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்திற்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் பலத்த பின்னடைவையும் பேரதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் சவுதி மண்ணில் இருந்து ஏவப்படுவதற்கோ சவுதி வான்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கோ ரியாத் நிர்வாகம் முற்றிலுமாக தடை விதித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானின் ஆதிக்கத்தை உடைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பிரமாண்ட கூட்டு ராணுவ நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா அடியோடு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. சவுதியின் இந்த தீர்க்கமான மறுப்பு காரணமாக அமெரிக்கா தனது திட்டவட்டமான பல ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இந்த அதிரடி முடிவால் கடும் கோபமடைந்துள்ள வாஷிங்டன் சவுதிக்கு வழங்கி வந்த அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை நிறுத்தி வைப்பதாகவும் மிரட்டியுள்ளது. இருப்பினும் சவுதி தனது முடிவில் உறுதியாக இருப்பதால் சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள் மாற்றியமைக்க அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் சிறிய ரக பயணிகள் விமானத்தை தீக்கிரையாக்கி அதனை ஓட்டி வந்த அமெரிக்க விமானியை சுட்டுக் கொண்டுள்ளனர். இயற்கை வளங்கள் நிறைந்த பப்புவா மாகாணத்தை மேற்கு பகுதியை இந்தோனேசியாவிலிருந்து பிரித்து தனிநாடாக அங்குள்ள சில குழுக்கள் நீண்ட காலமாக கொரில்லா போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மேற்கு பப்புவா தேசிய விடுதலை ராணுவம் என்ற குழு தற்போதைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. பப்புவாவின் யாக்கிகுமோ பிராந்தியத்தில் உள்ள பெலிங்காமா மாவட்டத்தில் விமானம் தரையிறங்கிய உடனே தங்கள் போராளிகள் அமெரிக்க விமானியாக நிக்கோலஸ் கோசஸின் என்பவரை சுட்டுக் கொன்றதாகவும் அக்குழுவில் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பப்புவாவில் போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்குள் இந்தோனேசிய அரசு பயணிகள் விமானங்களை அனுமதிக்க கூடாது என்று அக்குழு எச்சரித்துள்ளது. யாக்கிகுமோவில் உள்ள உள்ளூர் விமான நிலையத்தில் அமெரிக்க விமானியின் உடலமெறிந்து சாம்பலான ஒரு சிறிய பயணிகள் விமானமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இந்தோனேசிய பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்துக்குள்ளான அந்த சிறிய விமானத்தில் அமெரிக்க விமானியுடன் சேர்த்து 7 பயணிகள் பயணித்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் அனைவரும் பப்புவா பிராந்தியத்தைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் என்பதால் போராளிகள் அவர்களை விட்டுவிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலையால் ஜூன் கடைசி வாரத்தில் மட்டும் 2025 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.